குக்கு பக்தி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, பொதுவான பலன்கள். ஒரு ராசியினுடைய அடிப்படையில் அந்த ராசிக்கான இயங்கும் பாவகம். இப்போது குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, சனி வக்கரத்தினுடைய பெயர்ச்சி, குரு வக்கரம் அடைகிறார், அந்த மாதிரியான பெயர்ச்சிகள் ஏற்பட்டாலும் அதனுடைய பலாபலன்களிலே முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன, அதாவது ஒரு கிரகங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதை சார்ந்த உள்ள கிரகங்களுடைய தன்மைகளும் அந்த கிரகத்தினுடைய பார்வையும், அதோடு மட்டும் அல்லாமல் அந்த கிரகத்தினுடைய நேர் எதிர்பாகத்தினுடைய கிரகத்தினுடைய செயல்பாடு, யோகாதிபதி மாரகாதிபதி போன்றவற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டினுடைய பல்வேறு விஷயங்களிலே நிகழ்வுகளிலே ஏற்படக்கூடிய பல்வேறு சிறப்புகளிலே சனி வக்கர பயிற்சி ஆகப்பட்டதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சனி வக்கர பயிற்சியினால் ஏற்படக்கூடிய பலன்களை சில ராசிக்காரர்கள் சுப பலனாகவும், சில ராசிக்காரர்கள் பலன்கள் குறையப்பட்ட நிலைமையிலே சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிர்பந்தங்களும் சேரக்கூடிய தருணத்திலே இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான பலன்களை பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ராசியினுடைய அதிபதிகளும் மற்ற ராசிகளுக்கு என்னென்னவாறு சேகரிக்கிறார்கள், சூரியன் முதலான 9 கிரகங்களும் இந்த ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கும் போது அதனுடைய தன்மைகள், அதே போல் அந்த ராசியாதிபதி செய்யக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களிலே ராசிநாதன் என்ன செய்ய போகிறார், அதே போல் அவரனுடைய சாரம் அதிபதியிலே சாரநாதனும் அந்த யோகாதிபதியும் என்னென்ன செய்கிறார்கள் என்று ஒவ்வொரு ராசி வாரியாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சனி பகவானும் குரு பகவானும் பார்த்திங்கன்னா, சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய ஒரு கிரகம். குரு பகவான் வருடம் பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகம். 1.5 வருட காலங்களுக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்கள், அதாவது 18 மாதத்துக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடியது ராகு கேது. இந்த கிரகங்களுடைய வலிமை தன்மையிலே சில மாற்றங்கள், இதனுடைய சாரம் பெற்று சில கிரகங்கள் நன்மையும் சில கிரகங்களுக்கு அசுப பலன்களும் ஏற்படுகிறது. சுப பலன்கள் பெறக்கூடிய கிரகங்களிலே தன்மை பெற்ற அந்த ராசிகள் பல்வேறு விதமான ஆதாயங்களும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறப்பெற்று சில முன்னேற்றங்கள் வருகிறது. அதாவது நம்ம எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வகுப்பில் படிக்கிறோம்னா இந்த ஒரு தேர்வு எழுதுகிற மாதிரி, அந்த தேர்வு வச்சாதான் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது போல் ஒரு ராசி மண்டலத்திலே சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் அந்த ராசி மண்டலத்திலே இருந்து எந்த கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டிலே அந்த ராசி இயங்கப் போகிறதோ அந்த ராசியினுடைய தன்மையிலே அந்த கிரகத்தினுடைய செயல்பாடும் ஈடுபடுகிறது. அதே போல் நண்பனும் சேர்ந்தால் நன்மைகளும், நண்பனும் பகைவனும் சேரும்போது சில தீமைகளும் ஏற்படக்கூடிய நிலைகளிலே இப்போ ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ராசி பார்த்திங்கன்னா மேஷராசி. இந்த மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகின்றார். அதே போல் 4ஆம் இடத்திலே சூரியனோடு இணையப்பெற்ற குரு பகவான். இந்த 4ஆம் இடத்திலே அமையப்பட்ட சூரியன் என்ன செய்கிறாரு கேட்டிங்கன்னா, சூரியன் இந்த ஒரு மாத காலத்திலே கடகராசி மண்டலத்திலே குருவோடு இணைகின்றார். குரு ஆதித்ய யோகமும் புதாதித்ய யோகமும் ஏற்படுகிறது. நல்ல படிப்புக்கான விஷயத்திலே நீங்கள் ஈடுபடும் போது நல்ல படிப்பு, உயர்கல்விகள், எதிர்பார்த்த இடத்திலே ஸ்காலர்ஷிப் போன்றவற்ற விஷயங்கள்லாம் ஈஸியாக கிடச்சி இந்த மாதம் உங்களுக்கு படிப்புக்கான மாதம். இந்த வருடத்திலே நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளும் பொழுது எதிர்பாராத விதமான யோகங்களும் அபரிவிதமான லாபங்களும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த அபரிவிதமான நாட்களும் சேர்கிறது. இந்த சனியினுடைய வக்கர பயிற்சி உங்களுக்கு என்ன பலனை தருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தையுமே சிறப்பாய் தரக்கூடிய விஷயங்களை, உங்களுக்கு நன்மை பெறக்கூடிய விஷயங்களும் ஈடுபாடுகான விஷயங்களும் செய்கிறது. எந்த ஒரு முயற்சியை நீங்கள் செய்தாலும் அந்த முயற்சியினுடைய பல்வேறு விதமான ஆதாயங்களும் சிறப்பான விஷயங்களும் உங்களுக்கு இன்பத்தை தரக்கூடிய செயல்களை தருகின்றார்.
இவ்வளோ நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாதியார் மாதிரி நடந்துட்டு இருப்பார் சனி பகவான். என்னென்னு கேட்டிங்கன்னா 7.5 சனி ஆரம்பம், நிறைய பிரச்சனையை கொடுத்து வேடிக்கை பார்க்குறது, உங்களை சோதித்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் இந்த 4 மாதங்கள் நண்பனாக பிரயாணிக்கிறார். உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே உங்களுக்கு சில ஆதாயங்களும் வழிமுறைகளும் விதிமுறைகளும் தர உள்ளார். இது நாள் வரைக்கும் கொஸ்டின் ஆன்சராக போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கை சூஸ் த கரண்ட் ஆக்ஷன் மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஷனை வச்சு அதை சூஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக செலவு பண்ணக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தி தருகிறார். திடீர் பணவரவு ஆதாயங்கள், அதே போல் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம், புதிய காதல் ஒன்று மலரும், அதே போல் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவுகளும் தானிய வரவுகளும் தனவரவுகளும் வந்து சேரும். புதிய உறவு முறைகளே நல்ல லாபம். எந்த ஒரு செயலையும் நீங்கள் சிந்தித்து செயல்படுத்தும் போது நல்ல விதமான பொருளாதார நிலை மேம்பாட்டும், அந்த பொருளாதார நிலை மேம்பாட்டிலே நல்ல லாபங்களும் வெற்றிகரமான விஷயங்களையும் இந்த மேஷராசி நேயர்களுக்கு அற்புதமாக தர உள்ளார் சனி பகவான். ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்குன்ற மாதிரி உடல் சோர்வை சற்று தவிர்த்து கொள்ளுங்கள். உடல் சோர்வும் மன கஷ்டங்களும் நீங்க பெற்றால் உங்களது வாழ்க்கை இன்பமயமாக அமையப்பெறும். அதே போல் உடல்நிலையிலே சற்று கவனமாக இருங்கள். சில நேரங்களிலே வந்து பார்த்திங்கன்னா மனக்குழப்பத்தை தவிர்த்து கொள்ள தியானங்களும், அதே போல் சிவாலயத்திற்கு சென்று சிவத்துண்டு ஆற்றுதலும், உழவாரப்பணி செய்தல், அதே போல் உற்றார் உறவினர்களுடைய இல்லத்திற்கு சென்று உங்களது மன குறைகளை பிற இடத்துல பகிரும்போது அதிலிருந்து கூடிய சில சோகங்கள் விலகி ஒரு இன்பமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படாகிறது. அதே போல் எந்த ஒரு செயலை செய்தாலும் பிற இடத்திலே ஆலோசனையின் பேரிலே செய்யுங்கள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். தொழிலாளரிடத்திலே நல்ல முன்னேற்றங்களும் ஒற்றுமையும் ஆதாயங்களும், அதே போல் எதிர்பார்த்த இடத்திலே நல்ல லாபங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு சுபமான நாளாக அமையப்படுகிறது. புதிய வீடு கட்டுறதுக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணலாம். அதே போல் செகண்ட் வீடுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஏற்கனவே குடியிருந்த வீட்டை வாங்குவது உங்களுக்கு சிறப்பாக அமையும். புதிய வீடு என்பது கட்டுவதை விட ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய வீட்டை வாங்கி புதுப்பித்து அதன் மூலமாக கிரகப்பிரவேசம் செய்யும்போது நல்ல ஆதாயங்களும் சுபகாரியங்களும் உங்களுக்கு சிறப்பாய் அமையப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே போல் சில நேரங்களில் கணவன் மனைவி இடத்துல சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி உங்களுக்கு புத்திர சந்தான பாக்கியங்கள்லாம் சிறப்பாக அமையப்பெறக்கூடிய ராசி தத்துவத்திலே உங்களுக்கு மேஷராசிக்காரர்கள் சற்று கோபத்தை குறைத்து கொண்டாலே உங்களுக்கு பல்வேறு விதமான வெற்றிகள் ஏற்படக்கூடிய சிறப்பான அமைப்புகள் அமையப்பெறுகிறது.